ஹாய் வணக்கம். நான் வித்யா மதுரை மீனாட்சி சுங்குடி சாரீஸ்லேருந்து பேசுகிறேன். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற மாதிரி கருப்பு தான் மேடம் எனக்கு பிடிக்கும், எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு நம்ம யூடியூபர் மேடம் கேட்டாங்க. யூடியூபர் மேடம் சொல்கிறேன், பேர் சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா? அவங்களுக்கு கேட்காம பேர் சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அவங்களை கேட்டுட்டு நான் அவங்க பேரை சொல்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கும் அவங்க ரிலேட்டிவ்க்கும் செட் சாரி, அதாவது ஒரே மாதிரி சாரி வாங்கினாங்க. பட் இதில் சாரீ கலர் ஒன்று தான், டிசைன்ஸ் வேறு வேறு இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாகவே இருக்கும். இது வீடியோவில் கிளாரிட்டி அப்படி இருக்குது. பட் நல்ல கலராக இருக்கிறவங்க, இன்னொன்று எனக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த கருமை நிறம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம டேரக்ட் டையாக அதில் போட மாட்டோம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஆர்கானிக் சாரியில் ஃபஸ்ட் டைம் ஆர்கானிக் மதுரையிலே நம்ம தான் பண்ணியிருக்கோன்னே சொல்லலாம். ஸோ 2-3 கலரை இன்சர்ட் பண்ணால் தான், மிக்ஸ் பண்ணால் தான், 1 by 1 டை போட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த பிளாக் கலர் வரும். சரிங்களா? ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான சாரீ தான். பிளாக் கலர் மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. மேனுஃபேக்சரிங்லேயும் ஒரு 1% தான் பிளாக் கலர் வச்சுருக்கோம். ஆனால் கேட்குறவங்க 80% பிளாக் கலர் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ பிளாக் கலரில் இவ்வளோ விஷயம் இருக்குது. மேலும் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள்.